முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி அஇஅதிமுக அண்ணா தொழிற்சங்க பேரவையைச் சேர்ந்த 23 நலிந்த தொழிலாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 23 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவி மதுரையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது. தங்கள் குடும்பங்களின் வறுமை சூழ்நிலையை அறிந்து தாய் உள்ளத்தோடு நிதி உதவி வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தொழிலாளர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற கொள்கையை உடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா மே தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் கழக அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நலிந்த தொழிலாளர்களுக்கு நிதி உதவியை வழங்கி வருகிறார். முதலமைச்சரின் இந்த உயர்ந்த திட்டத்தின் பலனாக எண்ணற்ற தொழிலாளர்களின் குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களில் இருந்தும் புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கங்களில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட 104 நலிந்த தொழிலாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 1,04 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவி வழங்கப்படும் என்று கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்ததோடு நிதி உதவி பெறவுள்ள நலிந்த தொழிலாளர்களின் பட்டியலையும் வெளியிட்டிருந்தார். அதன்படி அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா சார்பாக இன்று மதுரையில் கழக பொருளாளரும் கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினரும் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு ஆர் சின்னசாமி எம்எல்ஏ, மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான திரு செல்லூர் கே ராஜு, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் சுந்தரராஜ், தூத்துக்குடி மாவட்ட கழக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான திரு எஸ் பி சண்முகநாதன், கழக ஜெயலலிதா பேரவை செயலாளரும் வருவாய்த்துறை அமைச்சருமான திரு ஆர் பி உதயகுமார், விருதுநகர் மாவட்ட கழக செயலாளரும் செய்தி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சருமான திரு கே டி ராஜேந்திர பாலாஜி, திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவருமான திரு ஆர் முருகையா பாண்டியன் ஆகியோர், மதுரை மாநகர் மாவட்டம் கருப்பாயூரணியைச் சேர்ந்த திருமதி கே பஞ்சவர்ணம், செல்லூரைச் சேர்ந்த திருமதி வி சந்தனம், மதுரை புறநகர் மாவட்டம் திருப்பாலையைச் சேர்ந்த திருமதி எஸ் சுபத்ரா, கே புதூரைச் சேர்ந்த திருமதி கே அம்பிகா, தேனி மாவட்டம் அல்லி நகரைச் சேர்ந்த திருமதி எம் பிரியா, எஸ் பாப்பிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த திரு ஜி கே பாண்டி, திண்டுக்கல் மாவட்டம் பாப்பம்பட்டியைச் சேர்ந்த திருமதி எம் ஜோதி, சிங்காரக்கோட்டையைச் சேர்ந்த திருமதி பி கௌசல்யா, விருதுநகர் மாவட்டம் விருதுநகரைச் சேர்ந்த திரு டி ஆர் எஸ் மணி என்கிற அருணாச்சலம், சேத்தூரைச் சேர்ந்த திருமதி ஜி மகேஸ்வரி, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த திருமதி பி உமா மகேஸ்வரி, இளஞ்சாவூரைச் சேர்ந்த திரு எம் அழகு, ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தைச் சேர்ந்த திருமதி எஸ் அமுதா, ராமநாதபுரத்தைச் சேர்ந்த திருமதி எஸ் ஆண்டாள், திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் மூவிருந்தாளியைச் சேர்ந்த திரு சி அமுல்ராஜ், செங்கோட்டையைச் சேர்ந்த திரு எம் ஆதம் கனி, திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவைச் சேர்ந்த திருமதி கே உமா மகேஸ்வரி, குற்றாலத்தைச் சேர்ந்த திரு கே எஸ் மாடசாமி, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியைச் சேர்ந்த திருமதி எம் முத்துமாரி, கருங்குளம் தாலுகாவைச் சேர்ந்த திருமதி எஸ் கிருஷ்ணம்மாள், கன்னியாகுமரி மாவட்டம் பட்டகசாலியன் விளையைச் சேர்ந்த திருமதி கே மகேஸ்வரி, துண்டத்து விளையைச் சேர்ந்த திருமதி பி ஜூலியட் ராணி ஆகியோருக்கும், கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த திருமதி குளோரி மெட்டில்டாவுக்கும் ஆக மொத்தம் 23 பேர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 23 லட்சம் ரூபாயை குடும்ப நல நிதி உதவியாக வழங்கி ஆறுதல் கூறினார். நலிந்த தொழிலாளர்களுக்கான நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியின் போது அண்ணா தொழிற்சங்க பேரவை இணைச் செயலாளர்களான திரு பி ராஜையன், திரு ஆர் சங்கரலிங்கம், மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் மதுரை மாநகராட்சி மேயருமான திரு வி வி ராஜன் செல்லப்பா, திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் முத்துக்கருப்பன் எம்பி, சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திரு பி ஆர் செந்தில்நாதன் எம்பி, கன்னியாகுமரி மாவட்ட கழக செயலாளர் திரு என் தளவாய் சுந்தரம், தேனி மாவட்ட கழக செயலாளர் திரு டி டி சிவக்குமார், ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் தர்மர், கேரள மாநில அண்ணா தொழிற்சங்க செயலாளர் திரு வர்கீஸ் டாமினிக் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளும் போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் உடனிருந்தனர். தங்களுடைய குடும்பங்களின் வறுமை சூழ்நிலையை அறிந்து தாய் உள்ளத்தோடு நிதி உதவி வழங்கிய தொழிலாளர்களின் காவல் தெய்வம்
கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு நிதி உதவியினை பெற்றுக் கொண்டவர்கள் தங்களுடைய குடும்பங்களின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். என் கணவர் சமீபத்தில் தான் இறந்து போனார். இந்த நலிந்தோர் உதவித்தொகையை கொடுத்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உதவித்தொகையை என் பிள்ளைங்களின் எதிர்கால வாழ்வுக்காக நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதற்காக அம்மா அவர்களுக்கு நன்றி. நான் இருதய பைபாஸ் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். அம்மா போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க நலிந்த தொழிலாளிகளுக்கு 1 லட்சம் ரூபா நிதி வழங்கியிருக்காங்க. இந்த உதவித்தொகையை வழங்கிய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை என்னுடைய குடும்பத்தார் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அப்பா மில்ல வேலை பார்த்தாங்க. அவங்க இப்போ எங்கள் கூட இல்லை. அம்மா கொடுத்த நலிந்த உதவித்தொகை இது எங்கள் படிப்பு செலவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. போக்குவரத்து துறையில் வேலை பார்த்ததுனால இறந்துட்டாங்க. இந்த நலிந்த உதவித்தொகை திட்டத்தினால என் பிள்ளைகளுக்கு என் குழந்தைகளுக்கு நல்லபடியாக படிக்க வைக்கிறதுக்காக உதவி செஞ்சுருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன்.